விஜய் வந்து இந்த மாரி வந்து தடபுடலா வந்து இறங்கணும்னு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்து வந்து முதல்ல வந்து சாரதா வந்து பயங்கரமா வந்து திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா வந்து தாத்தா, பாட்டி அதுக்கப்புறம் வந்து சாந்தி எல்லாம் இருக்கிறதால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்து விஜய் வந்து அவங்களோட வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாரு கூட்டின்னு வந்து அங்க ஃபங்ஷன நல்லபடி நடத்துறாரு. இதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியாம சாரதா முழிக்கிறாங்க. அடுத்து விஜயும் அதுக்கப்புறம் காவேரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சீர் குடுக்குறாங்க. சாந்தி சொல்றதால, வேற வழி இல்லாம வந்து காவேரியும் கூட நின்னு குடுக்குறதால வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க சாரதா. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து சூப்பரா ஃபங்ஷன் வந்து அவ்வளோ அழகா வந்து செலிப்ரேஷன் பண்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போறாங்க சாந்தி. உண்மையிலேயே என் தம்பி இருந்தா எப்படியெல்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பானோ, அப்படி பண்ணிட்டாரு அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா யோசிக்கிறாங்க. அடுத்து தாத்தா, பாட்டியும் மன்னிச்சிடுமா, விஜய் வந்து இந்த மாரி பண்ணிட்டான். அவன் வந்து உரிமை எடுத்துக்கிட்டாம்மா, அவனால இந்த குடும்பத்த விட்டு தர முடில. இத புரிஞ்சுக்கோ சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க. இதனால சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாந்தி வந்து விஜய பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எந்த வீட்டுக்குமே இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான். உண்மையிலேயே நீ குடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சாரதா இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா முகலாம் மலர்ச்சியோட இருக்காங்க. அதையும் சாரதா கவனிக்கிறாங்க. அடுத்து சாரதா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்னையும் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அந்த பையன் கூடன்னு சீர்லாம் கொடுக்குற அந்த அளவு ஆயிடுச்சா உனக்கு? அப்போ இந்த அம்மாவுக்கு கொடுத்த சத்தியமும் இந்த அம்மாவுக்கு கொடுத்த வாக்கும் உனக்கு வந்து முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மழுப்பி பேசிட்டு போகிறாங்க. இவன் மனசில் வந்து அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னால் சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. காவேரி வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன என்ன காவேரி, மாமன் சீரும் மாமனோட ஏற்பாடும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஓவரா ஆனால் போயிருந்தீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க. நான் என்ன ஓவரா போனேன், பின்ன என்ன என் அம்மா முன்னாடி வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க, அப்புறம் எனக்கு வந்து கையை பிடிக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் அம்மா எவ்வளோ டென்ஷனாக இருக்காது ஆகிட்டாங்க தெரியுமா? டென்ஷன் ஆகிட்டாங்க, உங்கள் அம்மா கோவப்பட்டாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உன்னை வந்து தடுக்கலை பார்த்தியா அப்படின்னு ஒன்று ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, உன்னை எங்கே உங்கள் அம்மா தடுத்தாங்க? அந்த நிமிஷமே உன்னை தடுத்து பலார்னு அறை கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு போயிருந்தா, அத்தை மனசில் வந்து என்னை பற்றின எண்ணமே இல்லை, என்னை அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் உங்கள் அம்மா பண்ணல. அப்போனா என்ன அர்த்தம்? அப்போனா என்ன அர்த்தம்? அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறின்னு வருதுன்னு அர்த்தம். சீக்கிரமாகவே என்னை ஏற்றுப்பாங்கன்னு அர்த்தம். கனவு கண்டுருங்க உட்காந்துட்டு அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, அதெல்லாம் பேசுறதுக்காக நான் வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் டும் 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 அப்படின்றாரு. என்னது டும் டும் டுமா? அப்படின்னா கல்யாணம்டி, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல. அதை விடு, அந்த டைமில் உனக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த கல்யாணமும் இப்போ பண்ண போகிற கல்யாணமும் ஒன்றும் கிடையாது. இப்போ பண்ண போகிற கல்யாணம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் விருப்பப்படி சந்தோஷமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், கனவுல தான் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. நிஜமாக காவேரி நான் சொல்கிறேன்ல, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னா, நிஜமாக தான் காவேரி, இந்த விஜயை நம்ம கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னோட கட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து காவேரி சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே வந்து அப்படியே விஜயும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நிஜமாக காவேரி, நம்ம 2 பேரும் உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட எல்லாரோட ஆசீர்வாதத்தோட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. மறுபடியும் 2வது வாட்டியும் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னோடனே, போங்கங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. இப்படி தான் சொல்லணும், என் காவேரினா என் காவேரி தான் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு, டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. சரி சரி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன். அநியாயண்டி, புருஷனாகவும் என்கிட்ட 2 வார்த்தை பேச மாட்டேங்கிற, லவராகவும் 2 வார்த்தை பேச மாட்டேங்கிற, சரி வருங்கால கணவராகவும் 2 வார்த்தை பேச மாட்டேங்கிற, இதெல்லாம் அநியாயம் காவேரி அப்படின்றாரு. ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, முதல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு, அதை நிறைவேற்றுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிறைவேற்றிடுவோம் அப்படின்றாரு விஜய். எங்கே வந்து மாமா மாமியும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. விஜய் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட மறைச்சிட்டான்ல, இவங்க குடும்பத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இருக்குமோ எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் உறுதியாயிடுச்சு. அப்படியே சொல்கிற, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பின்னாடி தான் விஜய் சுற்றிட்டு இருந்தான், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறானோன்னு தோணுது. எனக்கெல்லாம் அதெல்லாம் தோணல. கண்டிப்பாக காவேரிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் விஜய்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா மாமன்கார சீர் எடுத்துகிட்டு வரேன் என்ன அர்த்தம், யார் ஒத்துப்பாங்க? அதே மாதிரி தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி வந்தாங்க பார்த்தீங்கல்ல, அப்போனா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ காவேரியோட புருஷன் தான் விஜய்ன்னு தோணுது. நீ என்னடி சொல்கிற? ஆமாம் ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. இதெல்லாம் உண்மையா? அப்போது 2 பேர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றாங்க மாமி.